ஹாய்ங்க. வெல்கம் பேக் டு மஹி ஜர்னி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மெயில் வந்திருந்தது. மிஸ் அண்ட் மேட்ச் சாக்ஸ் போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் ஸ்கூல்லேருந்து. எதுக்குடா தம்பி மிஸ் அண்ட் மேட்ச் சாக்ஸ் போட சொல்கிறாங்க அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது இவங்க அப்பா எப்போயுமே நீங்கள் அப்படி தானே போட்டுட்டு போவீங்க அப்படின்னு கிண்டலாக பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து மிஸ் அண்ட் மேட்ச் சாக்ஸ் வந்து ஃப்ரைடே போட்டுட்டு வர சொல்லியிருந்தாங்க. அது எதுக்காக அப்படின்னா ஒரு டொனேஷனுக்காகங்க. மாதிரி அதில் மென்ஷன் பண்ணியிருந்தது. இன்னொன்று ஒன்று என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கண்டிப்பாக $1 கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு கீழே நோட்னு போட்டு $1 மேலே இன்னும் கொஞ்சம் கொடுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க எக்ஸ்ட்ரா கூட கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. வந்து நான் மதியமே ஊற வச்சுருந்தேங்க. இதில் வந்து ஒரு கட்லெட் மாதிரி தான் இன்றைக்கி நான் அந்த வீடியோவில் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, ப்ரோக்கோலி, டர்னிப், கேரட், ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கரம் மசாலா, மஞ்சள் பொடி, உப்பு பவுடர், கொரியாண்டர் பவுடர், ரெட் காஷ்மீரி சில்லி பவுடர், கப் கடலை மாவு, கொஞ்சமாக அரிசி மாவு இல்லைனா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸ்லேருந்தே தண்ணி விடும் நீங்கள் நல்லா பிசைஞ்சு கொண்டு வரும்போது. அப்புறமா கொஞ்சமாக பயரை ஆட் பண்ணிக்கிட்டே நசுக்கி விட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. ஸோ அது ஒரு கட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நான் கொஞ்சம் நிறையவே தான் பயிறு போட்டுக்கிட்டேங்க. காராமணி தான் வந்து ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்குன்னு கூட சொல்லலாம். நம்ம டீ சாப்பிடும் போது, அப்படி இல்லைனா லஞ்சுக்கு சைடில் வச்சு சாப்பிட்லாம். இல்லை ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சட்னி சாம்பார் வச்சு இதை ஒரு 5-6 சாப்பிட்டிங்கன்னா வயிறு வந்து செம்ம ஃபில்லிங்காகவும், நிறைய ப்ரோட்டீன், ஃபைபர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம், வெஜிடபிள்ஸ் எல்லாமே. அதனால் செம்ம டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதை ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி கட்லெட் பதத்துக்கு தான் எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி தோசைக்கல்லில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு முன்னாடியும் பின்னாடியும் திருப்பி போட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி கட்லெட் மாதிரி பண்ணியிருக்கேங்க. இதை நீங்கள் பக்கோடா மாதிரியும் ஊற்றி போட்டு பண்ணலாம். இன்னொரு ஷார்ட்ஸில் மீட் பண்ணலாங்க.